ராவணன் வலிமையால் தவித்த தேவர்கள் திருமாலிடம் அடைக்கலம் தேடுதல். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் பிரம்மதேவன் இந்திரனை மேகநாதனிடமிருந்து மீட்டு வந்த கதையை சிவபெருமானிடம் சொன்னார் என்று பார்த்தோம். இந்திரனை மீட்கவே பிரம்மன் செல்ல வேண்டியிருந்தது என்றால் அந்த ராவணனின் பலம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்? அவனுடைய பேராற்றலுக்கு முன்னால் தேவர்களே அஞ்சி நடுங்கினார்கள். தங்கள் இயலாமையைக் கண்டு மனம் கலங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர்களின் ஒரே நம்பிக்கை யார்? அந்த நிலையைத்தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அடுத்த பாடலில் கண்முன்னே நிறுத்துகிறார். 20 கரம் தலை ஈரைந்து என்னும் அத்திரு இலி வலிக்கு ஒரு செயலின்று எங்களால் கருமுகில் என வளர் கருணயம் கடல் பொருது இடர் தணிக்கின் உண்டு எனும் புணர்ப்பினால். அடடே, என்ன ஒரு ஆழமான பார்வை! தேவர்கள் பேசுறாங்க. அவங்க மனசுல இருக்கிற பயத்தையும் நம்பிக்கையையும் அப்படியே கம்பர் வார்த்தைகளில கொண்டு வர்றாரு. 20 கரம் தலை ஈரைந்து என்னும். பாருங்க, முதல்ல ராவணனை வர்ணிக்கிறாங்க. 20 கைகள் 10 தலைகள் கொண்டவன் அப்படின்னு. இது சும்மா அவனோட உருவ அமைப்பு மட்டுமல்ல, இது அவனோட அசுர பலத்தோட அடையாளம். இந்த மாதிரி வினோதமான பலம் வாய்ந்த உருவம் கொண்டவன் ராவணன். அத்திரு இலி வலிக்கு ஒரு செயல் இன்று எங்களால். அத்திரு இலி, அடடா! கம்பர் பயன்படுத்திய வார்த்தையின் அழகை பாருங்க. திரு இலி அப்படின்னா என்ன? செல்வம் இல்லாதவன். இங்கே செல்வம்ங்கிறது வெறும் பணமோ பொருளோ இல்லை. அருட்செல்வம் இல்லாதவன், கருணை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ராவணன் கிட்ட அளவு கடந்த வலிமை இருக்கு, வரங்கள் இருக்கு, ஆனா அருளே இல்லாதவன் அவன். அப்படிப்பட்ட அந்த அருளற்றவனுடைய வலிமைக்கு முன்னால் ஒரு செயல் இன்று எங்களால் அதாவது தேவர்களால் ஒரு சிறு செயலையும் கூட செய்ய முடியவில்லை. அவனுடைய பலத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் இயலாதவர்களாக இருக்கிறோம். என்னே ஒரு கயிறு நிலை. தேவர்களே இப்படி சொல்றாங்கன்னா ராவணனின் பலம் எந்த அளவு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கருமுகில் என வளர் கருணயம் கடல். அப்படி இயலாமையில் இருக்கும்போது அவங்க பார்வை எங்க திரும்புது? ஒரே ஒரு நம்பிக்கை துளி எங்க இருக்கு? கருமுகில் என வளர் கருணயம் கடல். கார்மேகம் போல காட்சி தரும், அதே சமயம் வளர்ந்து பெருகும் அந்த கருணையாகிய கடல். யாரு அந்த கருணை கடல்? வேற யாரும் இல்லை, திருமால் தான். பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த திருமால். கரிய மேகத்தின் நிறம் கொண்டவன் அவன். கார்மேகம் எப்படி மழை தந்து உலகை காக்குமோ அதுபோல தன்னோட கருணையால உலகை காப்பவன் அவன். அவனைத்தான் தேவர்கள் நினைச்சு பார்க்கிறாங்க. பொருது இடர் தணிக்கின் உண்டு எனும் புணர்ப்பினால் அந்த கருணை கடலான திருமால் பொருது இந்த அசுரர்களோடு போரிட்டு இடர் தணிக்கின் எங்களுடைய துன்பத்தை போக்கினால் உண்டு, அப்போதான் எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும், அப்போதான் எங்களுக்கு உய்வு உண்டு எனும் புணர்ப்பினால், அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையால் அந்த திட்டத்தோட நாங்கள் இருக்கோம். எங்களுடைய ஒரே வழி, ஒரே திட்டம், ஒரே நம்பிக்கை அந்த கருணை கடலான திருமால் தான். பாருங்க நண்பர்களே, கம்பர் வெறும் கதையை சொல்லல, கதாபாத்திரங்களோட உணர்வுகளையும் அவங்களோட மனநிலையையும் அப்படியே நமக்குள் கடத்துறார். ராவணனோட பேராற்றலை கண்டு தேவர்கள் அஞ்சறதையும் அவங்களோட இயலாமையையும் ஒரு பக்கம் காட்டிட்டு இன்னொரு பக்கம் அந்த இயலாமையை நீக்கக்கூடிய ஒரே சக்தி அந்த கருணை கடலான திருமால்தான் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையையும் எவ்வளவு அழகா இந்த 4 வரிகள்ல கம்பர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. தேவர்களுக்கே கதியாய் இருந்த அந்த கருணை கடலின் அருளை நாமும் போற்றுவோம்.